கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது. இதனால் தாழ்நில பகுதியில் சிறு வெள்ளம் ஏற்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த சில மணித்தியாலயங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்வதற்கான சாத்தியங்கள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 200 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. அத்துடன் மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று காலை 8:30 முதல் இன்று அதிகாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கம்பஹா கிரிந்திவெல பகுதியில் 244 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், வயாங்கொட பகுதியில் 238 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. மேலும் அவிசாவளையில் 230 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மழையுடனான வானிலை காரணமாக 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கம்பஹா, களுத்துறை, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி கம்பஹா மாவட்டத்தின் அத்தனகல பிரதேச செயலக பிரிவுக்கும், இரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி, குறிவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் புலத் சிங்கள பிரதேச செயலக பிரிவுக்கும், இரத்தினபுரி மாவட்டத்தின் அகலியகோட பிரதேச செயலக பிரிவுக்கும் 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக அத்தனகல ஓயாவை அண்மித்த தாழ்நில பகுதியில் சிறு வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயம் நிலவுவதாக, தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக அத்தனகலு ஓயாவை அண்மித்த தாழ்நில பகுதியில் சிறு வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே அத்தனகலு ஓயாவை அண்மித்த தாழ்நில பகுதியில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.